அன்பின் தகப்பனை உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தேவனீர் ஆசீர்வதித்து தாரும். அநேக பிள்ளைகளை கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வாரும். இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் மாத்திரம் இந்த இடத்துல நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை பாடி துதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதியும், செய்தியின் பகுதியை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளை ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த நாளிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படும். உடைய நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரோம். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். என்கிறதான படம். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள், இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பயங்களை போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஸ்திகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். ஆஸ்திகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். கரங்களை பிடித்து நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.
அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நாம் முழங்கள் படிட்டு தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எதிரிகள் முன்பாக ஆண்டவரே எங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாய் மாற்றுகிறவர், நிறைவாய் மாற்றுகிறவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களை நிறைவாய் மாற்றட்டும். உம்முடைய மகிமை எங்களை நிறைவாய் மாற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தது வா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்தது வா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும்
செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே கடுகளவும் எங்களை குறைவு வைக்காம அதிகமாக எங்களை ஆசீர்வதித்தவர் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்க கர்த்தரை தேடுவர்களுக்கோ அவரை நாடி தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சங்கீதம் 34:10 கர்த்தரை எங்களை நீர் ஆண்டவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர், கடுகளவும் குறைவில்லாமல் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பல, நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே தேவன், நீரே இரட்சகர், நீரே ராஜா, நீரே எங்கள் மீட்பர், எங்கள் இயேசு எல்லாமாய் இருந்து எங்களை நடத்துகிறவராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை போஷித்து நடத்துகிறவராய் ஆண்டவர், எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் அருமையான இந்த ஆராதனையில கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்வதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எழு வேண்டிய ஒரு சில காரியங்களுக்காக தேவன் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம்.
அப்படியே கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து முதலாவதாக நம்முடைய திருச்சபைக்காக திருச்சபையில கத்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக ஸ்தோத்திரம். கத்தர் அநேக ஆத்துமாக்களை இந்த சபை சுற்றில இருக்கிற அநேக ஆத்துமாக்களை தேவன் ரட்சித்து தரும்படியாக இதற்காக நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சபையை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களுக்காக அநேக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற அநேக ஆத்துமாக்களை தேவன் சந்திப்பீராக, தேவனை ரட்சிப்பீராக. தேவன் சந்தித்து ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே கர்த்தர் நீர் கொண்டு வந்து நிறுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு சோதர, இயேசுவே உமக்கு சோதர. இந்த பகுதியை முழுவதும் ஆவியானவர் நீர் அசைபாடுவீராக. இயேசுவின் இரத்தத்தை ஆண்டவரே இந்த பகுதியை முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம், இந்த பகுதியை முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக, தேவன் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் இந்த பகுதியில் உள்ள ஜனங்களெல்லாம் கர்த்தர் நீர் சந்தித்து ரட்சித்து ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து அவருடைய நாமத்தை தேவன் நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்திற்காக இந்த பகுதியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்துறோம், தரிசனத்தை கொடுத்த நோக்கத்தை திட்டத்தையோ தேவன் இந்த இடத்துல நீர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சுற்றிலும் இருக்கிற வாலிபர்களுக்காக வாலிப பிள்ளைகளை தேவன் ரட்சித்து ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. உடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்யோ, தேவனீர் கிரியை செய்யோ, தேவனீர் அற்புதங்களை செய்யோ. உடைய ரட்சிப்பை கர்த்தர் இந்த பகுதிகளில் நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்மால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே சோதர உம்மை பணிந்து கொள்வர்களாக ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விடுதலையோடு கூட இந்த இடத்துல வந்து மகிமைப்படுத்தவர்களாய் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பகுதி ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி ஆண்டவரே பாவத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாலை ஊழியங்களுக்காக நாம் எல்லாரும் தேவன் நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக இன்று மாலை நடக்கிற ஊழியங்களுக்காக முதலாவது சிறுவர் ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பகுதியில் கிராமங்கள் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவாதி தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலிருந்து அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கூப்பிடும் போது அந்த பிள்ளைகள் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு விருப்பத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த சிறுவர் ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நடக்கிற அந்த சிறுவர் ஊழியத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வசனங்கள் பாடல்கள் ஆண்டவரே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பு உண்டு பண்ணும்படியாய் அவங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டு பண்ணும்படியாய் தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்வதாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே உடைய வேத வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறுவர் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே இன்னும் அநேகரை கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நீர் எழுப்பி தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக, நீர் மகிமைப்படுத்துவீராக. நீர் செய்கிற ஆண்டவரே அதிசயத்துக்காய் உமக்கு நன்றி. சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வெயில் நேரத்தில் கர்த்தர் பிள்ளைகளை காத்து நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாலை நடக்கிற கிராம ஊழியங்களுக்கு கைப்பிரதி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ட்ராக்ஸ் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கிராமத்துக்குள்ளே கடந்து போகும்போது ஒவ்வொருவரும் மகிமை மூடணும், பிரசன்னம் மூடணும். ஒரு மனிதன் கூட எதிர்த்து வரக்கூடாது. கர்த்தர் தடையெல்லாம் மாற்றி போட்டு கிராமங்கள் அனுகூலமான காரியங்களை செய்து நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே குடும்பங்களில் ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய விடுதலை, சமாதான ரட்சிப்பு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராம ஊழியத்தில் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் தேவன் இங்கே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே தொடர்ந்து ஊழியத்துக்கு ஆண்டவர் நிமித்தமாய் போகிற பிரயாணங்களிலும் ஆண்டவரே போக்குவரத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேனில் வருவங்க, டூ வீலர் வருகிறவங்க எல்லாரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் முன்னும் பின்னும் மறந்து பாதுகாத்துக் கொள்வதாக. உடைய சமூகமைகளுக்கு முன்பாய் கடந்து போவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இரத்த கொடிகளை மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே எல்லா சத்துருவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. கிராமங்களை கர்த்தர் நல்ல ஒரு ஆத்தும அறுவடை கர்த்தர் இந்த நாளிலே நீ தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே கிராம ஊழியத்தில் 15 கிராமங்களில் இருந்து ஆத்துமாக்களுக்கு தேவன் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த பகுதிகளில் ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருவீராக. ஆண்டவரே ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி தருவீராக. கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தேவைகளை சந்தியும். ஆண்டவரே ஆண்டவரே வானமும் பூமியும் உம்முடையது. கர்த்தர் தேவைகளை சந்தித்து தேவன் எங்களுக்கு ஒரு இடத்தை வாங்கி ஆலயத்தை கர்த்தர் கட்டி தருவீராக. அந்த ஜனங்களுக்கு கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. நீங்க அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய ஊழியத்துக்கான எல்லா தேவைகள் ஆண்டவரை சந்திக்கப்பட வேண்டும். ஒரு குறைவில்லாமல் தேவன் மீதம் எடுக்கத்தக்கதாக தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே சிறுவர் ஊழியத்துக்கான தேவைகளை சந்தித்து தேவன் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நீங்க செய்கிற ஆண்டவரே அற்புதங்களுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு நாம் எல்லா சகோதரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாலிபர்களுக்காக, திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, வெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். அநேக வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் திருச்சபையை சுற்றிலும் இருக்கிற வாலிபர்கள், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக இந்த நாளில் குடித்து கொண்டு வெறித்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்குவீராக. கர்த்தர் இப்படிப்பட்டான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக. தேவனுடைய ஒளி அவருக்கு மேலே பிரகாசிப்பதாக. உம்முடைய முகத்தின் ஒளி அவருக்கு மேலே பிரகாசிப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டான பாவத்தின் கட்டுகளில் இருந்து ஆண்டவரே அடிமத்தனத்தில் இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் மேலே வைக்கிறோம். எத்தனையோ பேர் ஜெபிக்க கேட்டுக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் நீர் அவங்க குடும்பங்களில் நீர் அற்புதங்களை செய்யுங்க. அவங்களுடைய குடும்பத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அவங்களுடைய ஆண்டவரே குடும்பத்தில் யார் குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ, போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் நீர் விடுதலையாக்கி அற்புதங்களை செய்து அந்த குடும்பத்தை நீர் மகிழ பண்ணுவீராக. அந்த குடும்பத்தை நீர் சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக கர்த்தர் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே எழும்பும்படியாய், தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு பேரும் கர்த்தாவே உமக்குள்ள ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கும்படியாய், உமக்கென்று வைராக்கியம் நிற்கிறவர்களாக, ஆண்டவரே ஊழியங்கள் செய்கிறவர்களாக, ஆண்டவரே சோதர திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக கர்த்தர் நீர் மாற்றும். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை நீ மாற்றும். ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணும். ஆண்டவரே அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சத்துரு கொண்டு வருகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், அற்புதங்களை காண செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். உட்காருங்க. நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறுவோம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு சொல்லுகிறான், கர்த்தர் செய்ய நினைத்தது, அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படாது என்பதை நான் இந்த நாளில் தெரிந்திருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி யோபு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொதுவாக கர்த்தர் செய்கிற காரியம் இன்றைக்குமே தடைப்படாது. ஆனால் நம்ம செய்கிற காரியம், மனிதர்கள் செய்கிற காரியம், மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற வாக்குகள் அது தடைப்படலாம், அது மாறி போயிடும். ஆனால் கர்த்தர் நினைத்தால், ஆனால் அவர் செய்கிற காரியம் என்ன செய்யாது, நம்ம வாழ்க்கையில் அது தடைப்படாது. அப்போது முதலாவது கர்த்தர் செய்கிற காரியம் அப்படின்னா என்ன? அவர் செய்கிற காரியத்தை தடுக்க முடியாது அப்படின்னு யோபு சொல்லுகிறான். அவன் வாழ்க்கையில் நடந்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மனிதர்கள் செய்கிற காரியம் எப்படி தடைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த கர்த்தர் செய்கிற நினைக்கிற காரியம் ஏன் தடைப்படலை யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போமானால், அந்த வசனத்தை வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதாவது நம்மளுக்கு தெரியும், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையான நன்மையை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். எப்படி கொடுத்திருப்பார்? வானத்திலிருந்து பத்துன்னு போட்டிருப்பாரா? நம்மளுக்கு தெரியல இல்லையா? வானத்திலிருந்து அவர் போட்டாரா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது தெரியுமா? முதலாவது, கர்த்தர் வாழ்க்கையில் செய்வதற்கு, இது சாத்தான் கொண்டு வந்த சோதனையை அவன் ஜெயிக்கிறான். ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, ஏசப்பா அவன் வாழ்க்கையில் ஒரு விரும்புகிற ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய குறைகள் எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறான். தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறான். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நான் அறிவில்லாமல் நான் என்ன செஞ்சேன், நான் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் நான் அழைப்பேன், அதாவது புலம்பி தள்ளுனேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவரே, எனக்கு நீ செவி கொடும், நான் பேசுவேன், என் குறைகளெல்லாம் மன்னிங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு யோபு என்ன செய்கிறான்? கர்த்தரிடத்தில் அவன் எப்படி பேசுகிறான் தெரியுமா? நிதானமாய் பேசுகிறான். அவன் அலட்டி பேசலை, அவன் புலம்பி தள்ளலை, அவன் நிதானமாய் பேசுகிறான். ரெண்டாவது, அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தர் அவன் இடத்துல சொல்லுகிறாரு, அவனுடைய சிநேகிதர் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? யோபின் இடத்துல நீங்கள் பேசின காரியம் எனக்கு யோபு மாதிரி நீங்கள் பேசலை. யோபு நிதானமாக பேசினா, ஆனால் நீங்கள் நிதானமாக பேசலை. அதனால் உங்களிடத்துல எனக்கு ஒரு குறை இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் 7 கிடாக்களையும் 7 ஆட்டுக்கிடாக்களையும் நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு போய் யோபின் இடத்துல போய் நீங்கள் பலி செலுத்துங்க. யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். யோபு ஜெபம் பண்ணும்போது நான் உங்களை மன்னிப்பேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு கர்த்தர் அந்த யோபுனுடைய நண்பர்களிடத்தில், சிநேகிதரிடத்தில் பேசும்போது அந்த சிநேகிதர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து 3 பேர் என்ன செஞ்சாங்க? அங்கே 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாக்களையும் எடுத்துகிட்டு போய் யோபின் இடத்துல கொண்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் பலி செலுத்தினாலும் நான் யோபுவின் முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வசனம் அழகாக சொல்லுகிறது தெரியுமா? அங்கே வாசிக்கும் பொழுது அந்த 8ஆம் வசனத்தில், அங்கே என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து. அப்போ யோபு பாருங்க, யோபு அவனுக்குள்ள ஒரு இறுதி எப்படி இருந்திருக்கும்? அது வரைக்கும் நீ ஒரு நீதிமான் கிடையாது அப்படிலாம் பேசுனாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் யோபு என்ன யோபு முகத்தை நான் பார்த்து தான் உங்களை என்ன செய்வேன், நான் மன்னிப்பேன் அப்படின்னு சிநேகிதத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் என்னெல்லாம் என்ன பேசுனீங்க, நான் உங்களை விடுவேனா அப்படின்னு யோபு என்ன செஞ்சுருக்கலாம்?
ஒரு விஷயம் அவங்களுக்கு நேரம் ஒரு கோபம் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, யோபின் முகத்தை பார்த்து உங்களை நான் மன்னிப்பேன். ஆனால் யோபு ஏசப்பர் இடத்துல மன்னிப்பு கேட்கறது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயம், அவனுடைய முகம் எப்படி இருந்து தெரியுமா? தன்னுடைய நண்பர்கள் பலி செலுத்த வந்த உடனே அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான். யோபு வேண்டுதல் செய்த உடனே கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து அவனுடைய சிறையிருப்பையும், யோபினுடைய வேதனைகளையும், யோபுக்கு இருந்த அந்த நோய்களையும் ஏசப்பா குணமாக்கி அவனை என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரெட்டிப்பான நன்மை என்ன செஞ்சார்? ஏசப்பா கொடுத்தார். அப்போ நினச்சி பாருங்க, மற்றவராக இருந்தால் நீ என்ன பலி செலுத்த வந்திருக்க, உனக்காக நான் ஜெபிக்க மாட்டேன்னு யோபு சொல்லியிருந்தானா ஓரளவு ஆண்டவர் அவன் நோயை குணமாக்கியிருப்பார். ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாராங்கிறது நம்மளுக்கு தெரியல, இல்லையா? ஆனால் யோபின் முகத்தை பார்த்து ஏசப்பா அவனுடைய வியாதியெல்லாம் குணமாக்கினது மாத்திரமல்ல, அவனுக்கு இரட்டத்தனையான நன்மையை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் கொடுக்கும்போது அதுதான் கர்த்தர் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவன் கொடுக்கிறது, அவன் ஆண்டவர் எப்படி அவனுக்கு கொடுத்தார், அதுதான் அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. ஆனால் வேதத்தில் நம்ம யோபு பார்க்கும்போது அவனுக்கு நோய் வந்த உடனே அவனுடைய பிள்ளைகள் போயிட்டாங்க, வேலைக்காரங்க எல்லாரும், ஆடு மாடு எல்லாம் போனது. எல்லா நண்பர்கள் மாத்திரம் தான் அவனிடத்துல என்ன செஞ்சாங்க? பேசி கொண்டு இருந்தாங்க. மற்ற எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க. அவனை விட்டு போன அவ்வளவு பேரும் கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? மீண்டும் திரும்பி வருவதற்கு உதவி செய்தார். அதுதான் தேவன் செய்கிற காரியம். அவனை விட்டு ஏசிட்டு போனவங்க, அவனை விட்டு அவனிடத்துல அது வரைக்கும் அநேக நன்மைகளை அனுபவித்த மனிதர்கள் எல்லாம், அவன் கூட பிறந்தவங்க, யோபு கூட பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் அவனை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் அவன் குணமான உடனே கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? மீண்டும் அவங்க என்ன செய்யறார்? அவங்கள யோபின் இடத்துல கொண்டு வருகிறார். அந்த வசனத்தை வாசிப்பார். அதான் கர்த்தர் செய்கிற காரியம் ஒரு பெரிய காரியம். அந்த 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்க. அந்த 42:11 அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், அதாவது யோபினுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளிலும் அதற்கு முன் அவனுக்கு அறிமுகமான, அவனுக்கு அந்த தேசத்தில் அவன் இருந்த அந்த பட்டணத்தில் அவனுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் அவனிடத்தில் அவன் வீட்டிலே அவனோடு கூட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து யோபுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பாருங்களேன், யோபுவை விட்டு போன அவ்வளவு பேரும், அவன் கூட பிறந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா அவனுடைய மனைவியை அவனை சபிச்சாங்க, இல்லையா? நீ ஜீவனை விட்டு செத்து போவியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவனை விட்டு போன அவ்வளோ பேரும் ஏசப்பா மீண்டும் கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, எப்படி கொண்டு வராங்க? அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு தங்க காசை கொடுக்குறாங்க, பொன் ஆபரணங்கள் நகைகள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ யோபுக்கு எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்தது? அவனை விட்டு போன அவ்வளோ பேரும் ஏசப்பா திரும்ப அவங்கள அவனிடத்துல வர வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க? யோபுக்கு தங்க காசுகளையும் பொற்காசுகளையும் ஆபரணங்களையும் அவனுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. ஆண்டவர் அவனுக்கு வானத்திலிருந்து அவனுக்கு கொட்டலை. யார் மூலமாய் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார்? மனிதர்கள் மூலமாய். அவனை விட்டு போனவங்க ஒவ்வொரு நபரை மூலமாய் ஆண்டவர் செய்தார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்மளுக்கு நம்மளை விட்டு போனவங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருந்திருப்பாங்க, நம்ம கஷ்டப்படும் போது நம்ம விட்டு போனவங்க எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் அவர் என்ன செய்வார் தெரியுமா? வர வைப்பார். அப்போ யோபுக்கு அப்படி தான், அவனை விட்டு போன அவ்வளோ பேரும் கர்த்தர் வர வைத்தார். அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம் தடைப்படாது. தேவன் எதையும் செய்ய வல்லவர். யோபு சொல்கிறான் இல்லையா? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தார்னா எதையும் அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார் என்பதை யோபு அறிந்து இருந்தான். அந்த நாளில் அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நினைத்தார், ஆனால் அவர் செய்கிற நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறது ஒன்றும் என்ன செய்யாது, அது தடைப்படாது. அது நிச்சயம் நம்மளுக்கு என்ன செய்யும்? வரும். ஆண்டவர் வானத்திலிருந்து கொட்டுகிற தேவன் அல்ல. அவர் இந்த நாளில் இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது எது மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு உதவி செய்வார். யோபுக்கு அவனை விட்டு போன அவ்வளவு பேரும் மீண்டும் திரும்பி வராங்க. அவனுக்கு முன்னால் அறிமுகமானவங்க, அவனிடத்தில் நன்மை பெற்றவங்களாம் மீண்டும் அவனிடத்துல வீட்டுக்கு அவனிடத்துல சாப்பிட்டு அவனுக்காக வேதனைப்பட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு என்ன செஞ்சாங்க? அநேக ஆஸ்திகளை என்ன செஞ்சாங்க? யோபின் இடத்துல கொடுத்தாங்க. அதுதான் அவனுக்கு ரெட்டிப்பான, முன்ன இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவங்க ஏசப்பா அவங்க மூலமாய் கிரியை செய்து கொடுத்தது
அது ரெட்டிப்பான நன்மை என்ன செஞ்சது, கிடைத்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சா, அவனை எல்லாவற்றையும், அவன் இழந்தது எல்லாவற்றையும் யோபுக்கு கொடுத்து அவனை என்ன செஞ்சாங்க, ஆசீர்வதித்தாங்க. அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அப்போ பாருங்க, அவனை விட்டு போன அவ்வளவு பேர் மீண்டு வந்து அவர்கள் மூலமாய் யோபு என்ன செஞ்சான், ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், நிச்சயமாய் நம்ம விட்டு போனவங்க, நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருந்து கஷ்டப்படும் போது நம்ம விட்டு போனவங்களெல்லாம் மீண்டும் கர்த்தர் வர வைத்து நம்மளோட கூட சமாதானமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் அந்த 11ஆம் வசனத்துக்கு அப்புறம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆடு மாடெல்லாம் பெருகுது, வேலைக்காரர்கள் வருகிறார்கள், அதை மேய்ப்பதற்காக கர்த்தர் அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம சொல்லிடுறோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி அவனை ஆசீர்வதித்தார்? அவன் மனம் திரும்ப, நான் யோபு, ஆண்டவரே நான் அறியாமல் எனக்கு எட்டாதமான காரியத்தை பேசினேன், அந்த வார்த்தையெல்லாம் மன்னியும், என் பாவத்தை மன்னியும். தன் நண்பர்களுக்காக அவன் முகம் எப்படி இருந்தது தெரியுமா? அவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு இருதயம், முகம் அவனுக்கு இருந்தது. அதனால கர்த்தர் அவனை சிறையிருப்பை, அவன் நோயை குணமாக்கினார். குணமாக்குனது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார்? ரெட்டிப்பான நன்மை. எப்படி ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை யோபுக்கு கொடுத்தார்? அவனை விட்டு போன அவ்வளவு மீண்டும் அவனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்காக என்ன செஞ்சாங்க, ஆஸ்திகளை கொடுத்தாங்க. கர்த்தர் அந்த மனசு யாருக்கும் வராது இல்லையா? வருமா? நம்ம கொடுப்போமா? பொன் ஆபரணங்கள், அதெல்லாம் நகை, தங்க காசுன்னு என்னது, காயின், நம்ம கொடுப்போமா? அந்த மனசு எதாவது மனிதனுக்கு வருமா? யோபுக்கு கொடுக்க அந்த மனசு வருமா? ஏன்னா அவங்கள யோபின் எடுத்து நன்மை பெற்றவங்க. அப்போ அந்த மனசு அவங்களுக்கு கொடுக்க அந்த மனசு வருது. காரணம் என்ன? கர்த்தர் அவங்க இருதயத்தை மனு செஞ்சிருக்கிறார். கடினமான இருதயத்தை மாற்றி யோபுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் செய்தார். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்ம நினைப்போம், எப்படி வரும் பண தேவை, எப்படி சந்திக்கப்படும், எப்படி எனக்கு இந்த நன்மை வரும்னு நம்ம நினைக்கும். வானத்திலிருந்து ஆண்டவர் கொட்டுறோம் இல்லை, ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மளுக்கு தூதனை போல அனுப்பி நமக்கு நன்மை செய்யும்படியாய், அவர் நினைக்கிற காரியத்தில் நம்மளுக்கு அற்புதம் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யணும். நம்முடைய எப்படி இருக்கும், நம்முடைய குணம் எல்லாம் என்ன செய்யணும், மாறணும். யோபை போல மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிற 136ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவங்களை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைத்தால் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அவர் செய்கிற காரியம் என்ன செய்யாது, கர்த்தர் செய்கிற காரியம் தடைப்பட்டு போகாது. அப்போ இது பார்த்தோம், தடைப்பட்ட காரியம், மனிதர்கள் செய்கிற காரியம் சில நேரத்தில் தடைப்படுகிறது. அது நம்ம வேதத்தில் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். மனிதர்கள் எல்லாரும் கூடி ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்காங்க, ஆனால் அது தடைப்பட்டு போகுது. கர்த்தர் அதை என்ன செய்கிறார், தள்ளிவிடுகிறார். அந்த 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம், ஆதியாகமம் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இங்க கர்த்தர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு? ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய போறாங்க, அவங்க செய்கிற காரியம் ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று அவங்க நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு கர்த்தர் அங்க சொல்லுகிறார். பிதா, குமரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுதான் வேதம் சொல்கிறது 7ஆம் வசனத்தில், நாம் இறங்கி போய் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஏசப்பா, தேவன், பரிசுத்த ஆவியானவர். நம்ம இந்த காரியத்தை என்ன காரியம் அவங்க செய்ய போனாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, நோவா காலத்தில் வெள்ளம் வந்து அழிந்து அநேக ஜனங்கள் அழிந்து போனாங்க. அப்போ நோவாவின் குடும்பம் 8 பேர் மாத்திரம் என்ன செஞ்சாங்க, தப்பப்பட்டாங்க. அப்போ நோவாவின் சந்ததிகள் அப்படி பெருகுது, அவங்க சந்ததிகள் அப்படி பெருகி பூமியை அடியே, ஆண்டவருடைய வேதவசனம் வாக்குத்தத்தம் என்ன, ஆதாமுக்கு என்ன சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும், நீங்கள் அநேக இடத்துல பரம்பணும்
அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நோவாவின் பிள்ளைகள் பிறக்கிறாங்க, நோவாவுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள் அப்படியே பரம்பி ஒரு ஜனமாய் பெருகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்க பிரயாணமாய் போகும்போது, அதான் அந்த 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவங்களுக்கு எல்லாம் ஒரே பாஷையாக இருந்தது. இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் என்ன செய்கிறோம் பேசுகிறோம். கேரளாவில் மலையாளம், ஆந்திராவில் என்னது தெலுங்கு பேசுகிறாங்க. இப்படி என்ன செய்யுது, அப்படியே நம்ம ஒரு தேசத்துக்குள்ளே பல வேறுபாடுகள் மொழிகள் பேசுகிறாங்க. அப்போ அங்கே வந்து பூமி நோவாவின் அந்த வம்சங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ஒரே பாஷையாக இருந்துச்சு. ஒரே பாஷையாக இருந்ததுனால அந்த 2ஆம் வசனத்தை ஜனங்கள் கிழக்கில் இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே ஒரு சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தாங்க. சமபூமி, சமதளமாக இருக்கிற அந்த பூமியை கண்டு அந்த தேசத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பகுதியில் அவங்க எல்லோரும் குடியிருந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம இந்த இடத்துல செங்கல் அறுத்து நம்ம ஒரு பெரிய கோபுரத்தை என்ன செய்வோம், கட்டுவோம், அது வானளவும் நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி பேசி நம்ம செய்கிற காரியம் நமக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு பேர், ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு பெருமை அது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கட்ட நினைக்கிறாங்க. உடனே கர்த்தர் அதை பார்த்து என்ன செய்கிறார் தெரியுமா? அதுதான் நம்ம 7ஆம் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதுக்காக கர்த்தர் இறங்கினார். 6ஆம் வசனம் வாசித்தோம் இல்லையா? ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க, ஒரே பாஷையாக இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம செய்கிற காரியம் ஒன்றுமே தடைப்படாது, அது தடைப்பட முடியாது அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னு கர்த்தர் அதை பார்த்து என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாம் இறங்கி வந்து அவங்களுக்குள்ள என்ன செஞ்சார், பாஷையை மாற்றி விட்டுட்டார். இவன் பேசுறது அவனுக்கு புரியல, அவனுக்கு பேசுறது அவனுக்கு புரியலை. நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் கீழே வாசிக்கிறோம் இல்லையா? 7ஆம் வசனத்தில் அவங்க பாஷையை கர்த்தர் என்ன செஞ்சார், தாறுமாறாக்கிட்டார். அவங்க தாறுமாறாக்கினா ஒன்றும் ஒருத்தனுக்கு புரியல, அப்போ அதை கட்ட முடியல, அது என்ன செய்யுது, அப்படியே விட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க பூமி என்ன செய்கிறாங்க, பழுகி பிரிவி அப்படி தேசங்களாய் பிரிந்து போகிறது. அதுதான் கீழே வாசிக்கிற ஒவ்வொரு வம்சங்களாக சொல்லப்பட்டு வருகிறது. 10ஆம் அதிகாரத்திலையும் வம்சங்கள் சொல்லப்படுகிறது, அப்புறம் இதுலேயும் வம்சங்கள் என்ன செய்கிறது, 10ஆம் வசனத்திலிருந்து சேமுடைய வம்ச வரலாறு சொல்லப்படுகிறது. அப்போ தேசங்களாய் அது பிரிய ஆரம்பிக்குது, பல பாஷைகளாய் அது பிரிய ஆரம்பிக்குது. அப்போது அவங்க நினச்சாங்க நம்ம செய்கிற காரியம் யாரும் தடை செய்ய முடியாதுன்னு நினச்சாங்க. நம்ம பெரிய கோபுரத்தை கட்டலாம், அது நம்மளுக்கு பெருமையை கொண்டு வரும், நமக்கு பேர் சம்பாதித்தை கொண்டு வரும் நினச்சாங்க. அதை ஆண்டவர் என்ன செஞ்சார், அது அற்பமாக எண்ணி தள்ளி விட்டார். அப்போ சில நேரத்தில் நம்ம கூட இது என்னால் முடியும், இதை நான் செய்வேன், இது யாரும் தடை செய்ய முடியாது, இது எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர் கொண்டு வரும், எனக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமை, எனக்கு ஒரு பெருமை எனக்கு கிடைக்கும், எனக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டி கொண்டு நம்ம செயல்படுவோமானால் கர்த்தர் அந்த காரியத்தில் நம்மளுக்கு என்ன செய்ய தெரியுமா, தோல்வியை தான் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதில் பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம கர்த்தருடைய துணையோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும். ஆண்டவரே நீர் என்னை நினைத்து நடத்தும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, நீங்கள் செய்கிற காரியம் தடைப்படாது நான் வேதத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் என் வாழ்க்கை அற்புதம் செய்யுங்க, நான் நல்ல ஒரு மரியாதையோடு கூட இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் பெறணும் அப்படின்னு நாம் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்திலிருந்து தயவு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் முடியும், எனக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்முடைய பெருமையை நம்ம பறைசாற்றுவோம். ஆனால் அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்வோம், தோற்று போக நம்ம என்ன செய்வோம், போவோம். அதுதான் அவங்க செய்தாங்க. அந்த ஜனங்கள்லாம் ஒன்று கூடி நம்மளை என்னது அந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதுன்னு நினைச்சாங்க, ஆனால் அது தடைப்பட்டு அப்படியே போனது. அதுக்கு தான் அந்த இடம் பாபேல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது தடைப்பட்டு போனதுனால அந்த இடம் என்ன இடம் சொல்லப்படுகிறது, பாபேல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, அதன் பெயர் பாபேல் என்னப்பட்டது, அது தடைப்பட்டு போன இடம். அப்போ நம்ம சுயமாய் நம்ம அந்த காரியத்தை செய்யலாம் நினைத்தால், ஆனால் அதில் நம்மளுக்கு தோல்வி வந்துவிடும். அப்படின்னா கர்த்தர் துணையோடு கூட ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்வோமானால் கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு ஜெயத்தினை செய்வார், தருவார். அதான் வேதம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, மனிதன் செய்ய நினைக்கிற காரியம் தோல்வியில் முடியும் அப்படின்னு வேதத்தில் நாம் என்ற நாளில் நாம் பார்த்தோம். கர்த்தர் செய்ய நினைக்கிற தடைப்படாதது. யோபுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் கிரியை செய்தார் இல்லையா, மற்ற நபர்கள் மூலமாய் அவனை இரட்டத்தனையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இவர்கள் நம்மளால் செய்ய முடியும் சொல்லி அநேக ஜனங்கள் கூடி வந்தாங்க, ஆனால் அது தோல்வியில் போய் அது என்ன செஞ்சது,
முடிந்தது. அப்போ நம்ம வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிறது தடைப்படலை. நம்மளாம் முயற்சி பண்ணுனா தடைப்பட்டுரும், தோல்வி வந்துடும். அப்போ கர்த்தர் துணையோடு கூட எனக்கு நீர் உதவி செய்யுன்னு சொல்லி போகும்போது கர்த்தர் நம்மை நினைத்து நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நாம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிற இந்த நாளில் நீங்கள் செய்கிற காரியம் தடைப்படாது. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவனுக்கு எப்படி நீங்கள் இரட்டிப்பான நன்மையை கொடுத்தீங்க. அவனை விட்டு போன அவ்வளவு பேரும் மீண்டும் திரும்பி வந்தார்கள். அவர்கள் மூலமாய் நீர் கிரியை செய்து அவர்கள் மூலமாய் யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தீர். ஆடு மாடுகள் பெருகினது, அவனை ஆசீர்வதித்தீர். அவனுக்கு இழந்து போன பிள்ளைகளை மீண்டும் அவனுக்கு கொடுத்தீர். அவனை ஆசீர்வதித்தீர். அவனை ஆண்டவரே முன் இருந்த நிலைமையை பார்க்கலாம், பின் நிலைமை அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, யோபுவை போல சில நேரத்தில் நாங்கள் கஷ்டங்கள் பட்டாலும் வேதனைகளை நாங்கள் அனுபவித்தாலும் ஆண்டவரே, அது முடியும் போது, அந்த சிறை இருப்பில் முடியும் போது நீர் எங்களை இரட்டிப்பான ஆசீர்வதிக்கிறீர். எப்படி ஆசீர்வதிக்கிறீர்? இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும்போது நீர் தூதனை அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே, இப்படிப்பட்டான ஆண்டவரே காரியம் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் செய்கிற நினைக்கிறது தடைப்படாது. நீர் வல்லமையுள்ளவர் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களுக்கு ஜெயம் தாங்க, படிப்பில் ஜெயம் தாங்க ஆண்டவரே, வேலையில் ஜெயம் தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் என் வாழ்க்கையில் செய்து ஆண்டவரே நன்மைகளை செய்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. யோபுவை போல எங்களை ஆசீர்வதிங்க. யோபு உம்மிடத்தில் மனம் திரும்பினா ஆண்டவரே, அவன் சில வார்த்தைகளை பேசினதுக்காக மன்னிப்பு கேட்டான். தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். சிநேகிதருக்காக தன்னுடைய முகம் இரக்கமுள்ள முகமாய் மாறினது. அவங்களுக்கு விரோதமாய் அவன் முகம் காட்டல, அவன் கோபப்படல. அவன் தன் சிநேகிதருக்காக அவன் இரக்கமுள்ள முகத்தை காட்டினான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணினான், அவங்களுக்காக பலியை செலுத்தினான். அதே குணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய குறைகள் பாவங்களை மன்னிங்க. அநேகருக்கு நான் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு மகனாக மகளாக என்னை மாற்றுங்க ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்குங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் நீர் மாற்றுங்க. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்கள் வாழ்க்கை நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. ரெட்டிப்பான நன்மையை தாங்க. எங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் எங்களுடைய பின்னிலைமை ரெட்டிப்பான நன்மையினால் நிறைத்து ஆண்டவரே ஆஸ்திகளை கொடுத்து அநேக ஞானத்தை கர்த்தர் கொடுத்து படிப்பில் வேலையில் கர்த்தர் எங்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களாய் முயற்சி எடுத்து தோற்று போய் விடக்கூடாது ஆண்டவரே. உம்மோடு துணையோடு கூட நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய, படிப்பில் வேலையில் ஆண்டவரே எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரே இணைந்து உம்மோடு துணையோடு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபித்து காரியத்தை செய்து நாங்கள் ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்டான ஒரு ஜீவியம் வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். சுயமாய் நாங்கள் முடிவெடுக்கக்கூடாது. எனக்கு இது பேர் வரும், இது எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும், இது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடுன்னு சொல்லி ஆண்டவரை நாங்கள் சுயமாய் போகாதவாறு உம்மோடு கூட ஆண்டவர் ஜெபத்தோடு கூட உம்முடைய ஆலோசனையோடு கூட உம்மோட துணையோடு கூட நாங்கள் செய்ய எங்களுக்கு அந்த இருதயத்தை தாரும் ஆண்டவர். இந்த வாலிப நாட்கள் அப்படி எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 1 முதல் 5 வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.